மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி வந்து 400 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி 24,000ல் க்ளோஸ் ஆகிருக்கு. 50 மினிட்ஸ் கேண்டில் அட் 1.23,700 வரைக்கும் போயிட்டு லேட்டராக ரெக்கவர் ஆகி 24,000க்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிளியராக தெரியுது. இட் இஸ் இன் சைட்வேஸ். ஸோ இட் இஸ் ட்ரேடிங் பிட்வீன் 21,800க்கும் 25,000 26,000க்கு நடுவில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து மிட் பாயிண்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட 23,700 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 23,500 கூட டச் பண்ணிவிட்டு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு. நேற்றுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லா செக்டாருமே அடி வாங்கியிருக்கு. பேங்கிங் தான் ரொம்ப 3% மேலே, ஆட்டோ 2% மேலே. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே டெக்னாலஜியும் நேற்றுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்றுக்கு நல்லா அவங்களுடைய க்ளோசிங் டைமில் 1% மேலே ஹையாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம சைட்லேயும் இந்தியாவிலையும் இன்றைக்கி மார்க்கெட் அதிகமாகும்னு நினைக்கிறேன்.